அன்பர்களே, இன்று நாம் சிங்கிரி ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் அருகே உள்ளது சிங்கிரி. வேலூரிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலக்குப்பத்திற்கு அருகில் நாகநதியின் வடகரையில் உள்ள லங்கா மலை மீது இந்த கோவில் அமைந்துள்ளது. 1400 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். கிபி 13ஆம் நூற்றாண்டில் முதலாம் ராஜநாராயண சம்புவராய மன்னர் கட்டிய கோவில் இது என்று கல்வெட்டு கூறுகிறது. இந்த மன்னருக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவர் தமது பரிவாரங்களுடன் இந்த சுதர்சனகிரியில் வந்து தங்கினார். இரவில் பெருமாள் தோன்றி, நான் இந்த சுதர்சனகிரி சங்கு சக்கர நாமமாக உள்ளோம், எனக்கு இங்கேயே ஆலயம் எழுப்பிடு, மேலும் வலப்பக்கம் தாயார் அமர்ந்திருக்கும் நிலையில் விக்கிரகம் அமைத்திடுக என்றார். அதன்படி மன்னர் எழுப்பிய ஆலயம் இது. மலையின் அடிவாரத்திலே யோக ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. மலை மீது உள்ள நரசிம்மரை தரிசிக்கும் விதமாக சன்னதி கொண்டிருக்கிறார் யோக ஆஞ்சநேயர். இவரை வழிபட்டு 100 படிகள் ஏறினால் நரசிம்மர் கோவிலை அடையலாம். சலவைக்கல் பதிக்கப்பெற்ற வெளிப்பிரகாரம். கருவறைக்கு பின்னே தனியே ஓரிடத்தில் 2 பாறைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி உள்ளன. ஒன்றில் சங்கும் மற்றொன்றில் சக்கரமும் வரையப்பட்டுள்ளது. இரண்டையும் இணைக்கும் இடத்தில் திருநாமம் உள்ளது. ஆதி காலத்தில் மன்னரின் கனவில் உணர்த்தியபடி உள்ள இடம் இதுவாகும். பாறையின் மீது ராஜகோபுரம் உள்ளது. தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் நரசிம்மர் லக்ஷ்மி தேவியை வலப்பக்கம் அமர வைத்து காட்சி தருகிறார். கோபுரத்தில் கருடாழ்வார், ஆஞ்சநேயர் உள்ளனர். வெளிப்பிரகாரத்தில் ஈசான்ய மூலையிலே தெற்கு நோக்கி வெள்ளி கவசத்தோடு பால ஆஞ்சநேயர் உள்ளார். மகப்பேறு வேண்டுவோர் இவரை மனமுருகி வழிபட்டால் விரைவில் மகப்பேறு கிட்டிடும். கருவறைக்கு இடப்பக்கத்தில் தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியரோடு 5 தலை நாகாபரணத்திற்கு கீழ் உற்சவ நரசிம்மர் உள்ளார். கருவறையில் சாந்தஸ்வரூபியாக கல்யாண கோலத்தில் வலது மடியில் லக்ஷ்மி தாயாரை அமர்த்தி காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் தீராத கடன் அகலும், பாபங்கள் அகன்றிடும். கோவிலிலிருந்து கீழ் இறங்கும் வழியிலே விளக்கேற்றும் இடம் உள்ளது. இங்கு நரசிம்மரை மனமுருக வேண்டி தீபம் ஏற்றுகிறார்கள். இதனால் வராக்கடன் வசூலாகி விடுமாம், வழக்குகளில் வெற்றி கிடைக்குமாம். சுவாதி நாளில் இங்கு வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளிலும் விலகலாம். தமிழ் புத்தாண்டு, நரசிம்ம ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், சுவாதி நாட்கள் போன்றவை இங்கு விழா நாட்கள். நமது பிரச்சனைகள் போக்கி நல்வழி காட்டும் சிங்கிரி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே சுதர்சனகிரி நிவாசாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.